என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளை இந்த புதிய நாளில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய நன்மைகளை அவர் செய்வாராக. ஆமென். வாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்க கூட ரோமர் 8:28 இவ்வனமாக சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவன் மேல அன்பு வைத்திருக்கிற, அல்ல அவர் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறது, நீங்க அவர் மேல அன்பு வைத்திருக்கிறது, நீங்க தேவனை நம்பி இருக்கிறபடினால உங்கள் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக மட்டுமே நடக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு சின்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை நிச்சயமாகவே அது ஆண்டவர் நன்மையாக மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மீண்டும் புரிஞ்சுங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர் மேல் அன்பு வைத்தவர்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கு நீங்கள் கூட அறிஞ்சிருக்கணும், தேவனுக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் வந்திருக்காது, நடந்திருக்காது. பிகாஸ் அண்ட சராசரங்களுக்கும் தேவனாகி கர்த்தர் ஒருவர் மட்டுமே. அவரின்றி உயிர் வாழ முடியாது, அவரின்றி ஒரு அசைவு இருக்காது, அவரின்றி ஒரே ஒரு காரியம் கூட இந்த உலகத்தில் நடக்காது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது காரியங்கள் நடக்குது என்று சொன்னால் நிச்சயமாக அதை தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியங்களும் நடக்காது. பிகாஸ் உலகமெங்கும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக மட்டுமே நடக்கும். ஒருவேளை இந்த காலவேளை எனக்கு அது நடந்துச்சு, எனக்கு இவ்வளோ காரியங்கள், எனக்கு அடி மேல அடி வருது நீங்க யோசிப்பீங்கன்னா நினைச்சுக்கங்க, உங்களுக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொல்லி இன்னும் ஒரு பெரிய நன்மை உங்களுக்காக காத்திருக்குதுன்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னொன்னு சொல்லட்டுங்களா, எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களோட கூட இருக்கிறதுனால மட்டுமே தான் இவ்வளோ சின்ன விபத்துகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அநேக காரியங்கள் வந்தாலும் நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் மடிந்து போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் இடிந்து போகிறது கிடையாது. பிகாஸ் காட் உங்களோட கூட என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். அவர் பெரியவர், எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கு, நீங்கள் இதுவரைக்கும் நடந்து வந்த காரியங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இல்லாமல் போயிருக்கணும், ஆனால் நீங்கள் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் உடம்புல வியாதிகள், இல்லை ஏதோ ஒரு காரியங்கள், மனசு ஃபுல்லாக கஷ்டம், இல்லை வீடு ஃபுல்லாக ஏதோ ஒரு நிந்தை, ஒரு வாதை இருக்குது. ஆனாலும் பாருங்கள், நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் சொல்லுது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு தூசி கூட அசையாது. தேவன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடுகளில் விட்டுருக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு பாடு இருக்குது நீங்கள் நினைக்கும் பொழுது, ஒரு இந்த பாடில் உங்களை விட்டுருக்காருன்னா ஏதோ ஒரு பாடத்தை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஜனங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் நம்பி இருக்கிறவர்களை பற்றி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால பாடுகளுக்கு மத்தியில் நீங்கள் பரலோக தேவனையே நினைச்சு பாருங்க. இன்னும் நான் உயிரோடு இருக்கிற சாமி, இந்த பாடுகள் மத்தியில் கூட என்ன உயிரை வச்சிருக்கிறீங்க, இந்த வேதனைகளுக்கு மத்தியில் கூட என்ன உயிரை வச்சிருக்கிறீங்க, இந்த காரியங்களுக்கு மத்தியில் என்ன உயிரை வச்சிருக்கிறீங்க, அதுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டோடு கூட இருங்க. ஆனால் ஒன்று, அவருக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. அது நீங்களே செய்தாலும் சரி, இல்லை அவர் செய்தாலும் சரி, இந்த உலகம் செய்தாலும் சரி, அவருடைய நினைவு உங்கள் மேலே எப்பயுமே இருக்கிறபடினால அவருக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த காலையில் அழுதுட்டு இருக்கிறியா, இல்லை என்ன சொல்கிறது, துடிச்சிட்டு இருக்கிறியா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா, ஆனால் இது வரைக்கும் நடந்த எல்லா காரியமும் இருக்கட்டும், ஆனால் அதை நன்மையாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அவருடைய தீர்மானத்தின்படி அவர் மேல் அன்பு வைத்திருக்கிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். என்ன மாதிரி காரியங்கள் வந்தாலும் அதை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு கெட்டதை கூட நல்லதாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஒருவேளை வெறும் கெட்டதே நடந்திருக்குதுன்னு யோசிச்சுக்கிறேன் அந்த காலையில், உனக்கு நான் சொல்றேன், என் கரத்தை நீட்டி உனக்கு மட்டும்தான் இன்னைக்கு நன்மை பெருசா நடக்க போகுது. ஆமேன். அந்த கர்த்தர் தேவாதி தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். எது நடந்திருந்தாலும் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார். இனிமேல எது நடக்க
இருக்குதோ அதை கூட நன்மைக்கு எதுவாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். பிகாஸ் அவர் நேற்று இருந்தவர், இன்றைக்கு இருக்கிறவர், நாளைக்கும் அவர் வருகிறவராக கூட இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மறவாத நேச தகப்பனாக இயேசு கிறிஸ்துவினை ஆராதிக்கிறபடினால, அவரை நம்புறபடினால எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடக்க உங்களுக்கு எல்லா விதத்தையும் நடத்தி கொடுப்பார். ஆமென். கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. எது நடந்துச்சோ அது நல்லதுக்கு, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நல்லதுக்கு, நடக்க போகிறதோ நல்லதுக்கு, எல்லாமே கர்த்தர் கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம் வாங்க. பரலோக பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, நன்மையின் வார்த்தைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். சில ஜனங்கள் உங்களை விட்டு போய் நீங்க கஷ்டமா இருக்கிறீங்களா? அவங்க விட்டு போனது உங்களுக்கு நல்லது. அவங்க இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அவங்களால தான் இந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அவரையே நம்புங்க. அவரையே நம்பி இந்த புதிய நாளில் நீங்கள் போங்க. இந்த புதிய நாளில் நடக்காத காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில். இயேசுவின் நாமத்தில் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை தேவன் உங்களோட கூட இருப்பாராக.